அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாருமே நம்மக்கிட்ட மெக்கானிக்கல் மெட்டீரியல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு பதிலாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ இதில் எப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் நமக்கு மெட்டீரியல் இருக்குது. சரியா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் எப்படி வாங்குறது, எப்படி மெட்டீரியல் இருக்குது, டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் எப்படி மெட்டீரியல் இருக்குது, தமிழ் மீடியத்தில் இருக்கா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கா, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க டீட்டெயில்ஸ். ஸோ எப்படி வாங்குறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லா விதமான டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் நம்ம கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் மெசேஜ் பண்ணி என்ன டீட்டெயில் எவ்வளோ ஃபீஸ் அப்படி ஃபீஸ்ன்றதை நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் இதில். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டை கவர் பண்ண போகிறோம். 10 யூனிட். இந்த 10 யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் கண்டிப்பாக இருக்காதுங்க. அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது பேசிக்காக இருக்கிறது தான். அந்த ஒரு யூனிட் மட்டும் உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா இருக்காது. நான் எப்படியே சொல்லிடுறேன். மிச்சம் 9 யூனிட் உங்களுக்கு இருக்கும். மிச்சம் 9 யூனிட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட மெட்டீரியல் டெமோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபாய். 850 rupees. ஆக்சுவலாக 9,000 rupees போடணும். பட் ஒரு யூனிட் இல்லாத காரணத்தினால 850 rupees 850 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ், அதாவது டிப்ளமோ சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை ஒன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டெமோ காட்டுறேன் பாருங்க. அதில் எல்லா சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதில் இன்னும் 2 யூனிட், அதாவது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் பவர் இன்ஜினியர், இதில் கொஞ்சம் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணாமல் தான் இருக்கும். பட் நீங்கள் வாங்கிட்டாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு 1 or 2 daysல மிச்ச டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் டிரைவ் லிங்காக தான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதனால டிரைவ்ல எப்போ போய் பார்த்தாலும் உங்களுக்கு அது அவைலபிள் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பட் இப்போ இருக்கக்கூடிய மற்ற யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருக்க போகுது. ஸோ அதை டெமோ காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. டெமோ காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. ஸோ இதுதான் நம்ம கூகுள் டிரைவ் லிங்க்ல தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் காட்ட போகிறோம். இது டிகிரி ஸ்டாண்டர்டு. இப்போ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு பாருங்க. சரியா? ஓகே. இங்கே பார்த்தீங்களா யூனிட் 1 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், யூனிட் 2 இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னது கம்ப்ளீட்டாக சிலபஸை பேஸ் பண்ண ஒரு மெட்டீரியலாக தான் இது நம்மளோட மெட்டீரியல் இருக்கும். யூனிட் 3 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, யூனிட் 4 எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், யூனிட் 5 மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல், யூனிட் 6 ஹீட் பவர் இன்ஜினியரிங், யூனிட் 10 வரைக்கும் எல்லாமே அப்லோட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ அதில் சிலபஸ் டாப்பிக்கை பேஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் இதெல்லாம் தமிழும் இங்கிலீஷும் கலந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? பாருங்க மெட்டீரியல் நான் எல்லாமே உங்களுக்கு டெமோ காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஜாப் எவாலுவேஷன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து டிசைன் ஆஃப் மிஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ், எல்லா டாபிக்ஸுமே மேக்ஸிமம் கவர் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கும். 2 சிலபஸ் பிடிஎஃப் இருந்தாலும் அதில் எல்லாமே கவர் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கும். சில இதில் டாபிக் வைஸ் இருக்குங்க. பாருங்க, கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் பேசிக்ஸ்லேருந்து அந்த சிலபஸ் பேஸ் பண்ண டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் கொடுத்துருக்கோம். இதில் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். அதாவது தமிழ் மீடியமாக இருந்தாலும் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ இது எப்படி இருக்குது? எல்லாமே உங்களுக்கு பக்காவாக சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு என்னென்னா இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் கம்மியாக தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் கூட நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இல்லை ஃபுல்லாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கிறீங்கனாலும் ஓகே தான். ஸோ இதோட மெட்டீரியலோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 850 rupees. சரிங்களா? 850 rupees. ஸோ இதில் என்ன அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது? அது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிரும். ஆனால் இப்போ இது ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆக்சஸ் பாயிண்ட் கொடுத்துருவோம். நீங்கள் ஒன்ஸ் நம்மளோட அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை வச்சு இந்த ஃபோல்டருக்கு அக்சஸ் கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு,
பேசிக்ஸ் டெஃபனிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹீட் பவர் இன்ஜினியரிங் உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. மற்ற எல்லா ஹீட் பவர் இன்ஜினியரிங்கும் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இன்னும் அப்டேட் ஆகலை. மற்றது எல்லாமே உங்களுக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் அந்த தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தயவு செய்து வாங்கிக்கோங்க. சரியா, தயவு செய்து வாங்கி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோ கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கோர்ஸ் அப்கமிங்ல இருக்கும். இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். சரியா, அது மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். கொஞ்சம் தான் டாபிக்ஸ் இருக்கும். சரியா, ஓவராலாக இதில் பார்த்தீங்கன்னா 90% சிலபஸ் கவர் பண்ணப்பட்டிருக்கும். 90% சிலபஸ் இதில் கவர் பண்ணப்பட்டிருக்கும். சரியா, நெக்ஸ்ட் இப்போ இது வந்து டிகிரிஸ், அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், அதாவது டிகிரிஸ். இப்போ டிப்ளமோவுக்கு பார்த்துட்டோம். இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்ல ரெடி பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, ஸோ அதோட டெமோவையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதில் எந்தெந்த யூனிட் இருக்கு, எல்லாமே வந்து எந்தெந்த இதில் கவர் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சரியா, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து டிப்ளமோ மெட்டீரியல் பார்த்தாச்சா. அடுத்து வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 10, இதில் வந்து 8 9 இன்னும் ரெடி பண்ணலைங்க. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, ரெடி பண்ணலை. சரியா, ஆனால் இதில் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா எம்சிக்யூ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், எம்சிக்யூ ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சரியா, அதை மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துப்படணும். ஸோ ஏன்னா நீங்கள் போட்டோடனே பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு கேட்கும். போட்டோடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு கேட்கும். அது பண்ணாதான், பாஸ்வேர்டை சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பிடிஎஃபே ஓப்பன் ஆகும். சரியா, அந்த பிடிஎஃபே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்க, அதாவது எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட்டில் தாங்க இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ஃபார்மேட்டில். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோ இருக்கும். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கும், இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு அப்படியே இருக்கும். சரியா, டிகிரி ஸ்டாண்டர்ட்னால ரொம்ப டஃப்பாகவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு, இதே மாதிரி தான் உங்களுக்கு என்னது எல்லா யூனிட்டுமே இருக்கும். அதில் இதோட ரேட் என்ன, ஸோ இதுதான் ஓவராலாக யூனிட். இதோட ரேட் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதோட ரேட் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக இதையும் சேர்த்து வாங்கிக்கணும்ல. ஓகே, ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 rupees. 800 rupees. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரெண்டுமே சேர்த்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டும் வேணும், அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்டும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து வாங்குறப்ப 1500 rupees ஆஃபர். அதாவது ஒரு 150 rupees உங்களுக்கு ஆஃபராக குறையும். சரியா, 1500 ரூபாய்க்கு நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்டும் வாங்கலாம், டிகிரி ஸ்டாண்டர்டும் வாங்கலாம். 1500 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டிப்ளமோ ஸ்டாண்டர்டும் வாங்கிக்கலாம், டிகிரி ஸ்டாண்டர்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டீரியல் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியாச்சு, அவைலபிலிட்டி நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டு 850 ரூபா, டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 800 ரூபா. இது ரெண்டும் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1500 ரூபாய், அதாவது உங்களுக்கு 150 ரூபாய் ஆஃபர். சரியா, 150 ரூபாய் உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆஃபர் பண்ணியிருக்கோம். 1500 ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டு டிகிரி மெட்டீரியலும் வேணும், டிப்ளமோ மெட்டீரியலும் வேணும் அப்படின்றத சொல்லி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டா டிப்ளமோ ஸ்டாண்டர்டா அப்படின்றத சொல்லிட்டு உங்களுக்கு எது ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், ஒரு டேட்டா அனுப்பப்படும். அந்த டேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். உங்களுக்கு QR கோடு அனுப்பிடும். அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் நம்ம கேட்போம். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ஃபோல்டருக்கு அக்சஸ் கொடுத்துருவோம். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிப்ளமோ மெட்டீரியலில் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியும் ஹீட் இன்ஜினியர் மட்டும் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. அது உங்களுக்கு நாளைக்குள்ளே அப்டேட் ஆகிரும். கண்டிப்பாக நாளைக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். ஸோ அந்த இது வந்து நீங்கள் அதை மெயில் ஐடி அந்த டிரைவ் லிங்கை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ
ஸோ இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க மறக்காமல் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இல்லை நாளைக்கு வாங்கிக்கிறேன்னா இது 2 அப்டேட் ஆயிரும், அப்பயும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். 2 சேர்த்து வாங்கினாலும் 1500 ரூபாய் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த TMAWS எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி படிக்கிறதுன்னு லிங்க் கொடுத்துருக்கேன். தயவு செய்து பாருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளியர் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.